பிரைஸ் தி லார்ட். பாஸ்டருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க சில வார்த்தைகளை சொல்லி, ஆறுதலின் வார்த்தையை சொல்லி ஜெபிக்க பாஸ்டர் சாலமோன் லெனின் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்கிறேன். குடும்ப ஆறுதலுக்காக ஜெபிக்க கேட்கிறேன். கோதுமை மணியானது நிலத்திலே இருந்தால் தனித்திருக்கும், அது செத்தை ஆகிலும் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி வெளி தேசத்திலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய கனமான ஊழியத்துக்கு ஒரு மிஷினரி தாகத்தோடு நம்முடைய இந்த தேசத்துக்கு கர்த்தர் அவர்களை அனுப்பி வைத்து ஒரு பெரிய ஊழியம், அதாவது குறைந்த நாளில் இப்படியாக அருமையான பாஸ்டர் காலையிலே சொன்னாங்க, கடந்த 4 ஆண்டுகளிலே 300 மடங்கு எங்கள் ஊழியம் வேகமாய் வளர்ந்தது என்று சொன்னால், அருமையான சகோதரிய அந்த தியாகம், இந்த பலவீனமான அந்த நாட்களில் கூட அவர்கள் ஓடி உழைத்த அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். 2 காரியத்தை நாங்கள் சொல்லி ஆக வேண்டும். ஒன்று, 2030 இந்த இதுக்காக 2030 விஷனுக்காக அவர்கள் மிகவும் அதிகமாக உழைத்த அருமையான சகோதரி, கடந்த நாட்களில் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் பார்க்கும்போது அவங்க அந்த பலவீனத்தோடு எல்லாரையும் விசாரித்து அவங்க அதிகமான காரியங்களில் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நம்மளாம் அந்த மாதிரி இருக்கும்போது செய்ய முடியுமா? அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சங்கீதத்தில் சொன்ன வசனத்தில் சங்கீதம் 17:15 சொல்லுது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். இந்த பூமியிலே அருமையான சகோதரி பட்ட கஷ்டங்கள் போதும் என்று சொல்லி தேவன் தம்முடைய சமூகத்தில் அவர்களுடைய முகத்தை 24 மணி நேரம் தரிசிக்கும்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். 2வது, இந்த இடத்துல அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கீமெல்லாம் கொடுத்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு போகாமல் நேரடியாக சிஸ்டர் இங்கே தான் வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அதில் 4 ஹவர்ஸ்க்கு மேலே வர்ஷிப் நடந்துக்கிட்டே இருந்தது. தேங்க்யூ லார்ட் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய அபிஷேகம் அந்த ஆராதனை ஃப்ரெண்டியானே நடத்திட்டு இருந்தாங்க. அதில் என்ன அப்படி சொல்ல பார்க்கும்போது, சிஸ்டர் எல்லாருக்காக, என்னுடைய மனைவி இங்கே இருந்தாங்க, அநேக பாசஸ் ஒய்ஃப் அங்கே இருந்தாங்க, எல்லாருக்காக அவங்களே முடியல, அவங்களே பலவீனமாக இருந்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய அனாக்டிங்கில் அங்கே இருக்கிற எல்லா பாசஸ் வைஃப், உண்மையாகவே என்னுடைய மனைவி அந்த நாளில் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய கிருபையினால் அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் சொல்லுது, உன்னை அடிமையாக்கினவனை நீ அடிமையாக்கி கொண்டு போன்னு பைபிளில் இருக்குது. சிறையாக்கி கொண்டு போனவனை சிறையாக்கி கொண்டு போன்றிருக்கு. அவ்வளோ பலவீனப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட சிஸ்டர் அந்த அந்த வேகத்தை ஒரு நாளும் குறைக்க முடியலை. இதெல்லாம் சேலஞ்ச். அடுத்தது நம்முடைய பாஸ்டர் கல்யாணம் பார்க்கும்போது அவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சிஸ்டர் ஊழியத்தில் ஒரு நாளும் அந்த தடைப்பட்ட நாட்கள் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ நைட் ப்ரேயர்லேயும் சரி, இந்த ப்ரேயர்லேயும் சரி, எப்படி தான் ஓடுறாங்கன்னு தெரியல. அந்த ஸ்டேஜில் நான் பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன இதை கூட அவங்க காமிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி. உண்மையாகவே அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் என்ன அந்த திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவாராக. நம்முடைய கரங்கள் உயர்த்தி தேங்க்யூ லார்ட், எல்லாம் தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் இந்த பட்ட கஷ்டங்கள் போதுன்னு சொல்லி பைபிளில் யோபு சொன்னது போல் அவர் பறித்து கொண்டு செல்கிறார், அவரை மறிப்பவன் யார் என்று சொன்னது போல கர்த்தர் எடுத்துக்கொண்டதுக்காக எல்லாம் கரங்கள் வைத்து சோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அவை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே பாஸ்டர் கல்யாணனுடைய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான சகோதரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர். ஆண்டவரே, பின்னால் நாங்கள் வரும்போது அவருடைய முகத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனாலும் ஆண்டவரை விட்டு சென்ற ஊழியங்கள் 2030 ஊழியங்கள் ஆண்டவரே விஷனோடு ஓடி கொண்டிருந்த அந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவருடைய திருச்சபையார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் கொண்டு செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி வர்ற நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதல் நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரே அப்பா, 1000 மடங்கு இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. வர இருக்கிற ஊழியரை சரியா நேர்த்து கொண்டு வரும். தொடர்ந்து ஆவியானவரே நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்க எழும் பிதாவே. ஆமென்.